வெல்கம் டு எம்ஐபி கார் ஏசி சர்வீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வர்ணா ஃப்ளூடிக். இது கஸ்டமர் ரெஃபரன்ஸில் கொண்டு வந்தாங்க. இது நம்ம சேனலில் லிங்க் பார்த்துட்டு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணதில் கேஸோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கேஸ் ப்ரெஷர் கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக எங்கன்னா லீக் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ண அவுட்டரில் எங்கேயுமே லீக் இல்லை. கம்ப்ரஸர் ஹோசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம். வெளியே எங்கேயுமே லீக் இல்லைனா கண்டிப்பாக எவாபரேட்டர் காயில் தான் லீக் இருக்கும். வர்ணாவை பொறுத்தவரை எவாபரேட்டர் காயில் நம்ம ரிமூவ் பண்ணோம், கண்டிப்பாக டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு, எவாபரேட்டர் காயிலும் எடுத்தாச்சு. வாங்க எவாபரேட்டர் காயிலை பார்ப்போம். இந்த ஓல்டு எவாபரேட்டர் காயில் அசம்பிளி, இந்த ஏரியா தான் லீக்கு. இது கண்டிப்பாக நம்ம எவாபரேட்டர் காயில் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதில் என்ன மாற்ற போகிறோம் பார்க்கலாம். இது வந்து உண்டாயோட ஒரிஜினல் எவாபரேட்டர் காயில். எப்போவுமே நம்ம எவாபரேட்டர் காயில் மாற்றும் போது எக்ஸ்பென்ஷனும் சேர்த்து மாற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.